ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, திருச்செந்தூர் முருகன் சவால் விட்டு சொல்கிறேன், இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை கேட்டிருந்தால் மிகப்பெரிய இன்பம் அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரும். என் செல்ல பிள்ளையே, கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அந்த பிடியில் இருந்து யாரும் தப்புவதும் இல்லை, விலகுவதும் முடியாது. இதையெல்லாம் தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஏதேதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே முருகா, என்னை மீட்க யாருமே இல்லை என்று புலம்புகிறது உன் மனம். எப்போது இந்த பதிவை நான் சொல்வதை உன் கண்ணில் பட்டதோ, நீ அல்லது செவியால் கேட்கிறாயோ, அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை நம்பு. ஆம் செல்லமே, இதுவரை இப்படி எதுவும் கண்களில் படவில்லையே, இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே என்று ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தானே இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்தாய். ஏதோ ஒரு எதிர் நேர்மறை எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீ பார்க்க தூண்டியது. உனக்கான இந்த நல்ல நேரம்தானே எனது இந்த சத்திய வாக்கு உன்னிடம் வந்து சேர்த்தது. எனவே புரிந்து கொள், உன்னை நோக்கி நேர்மறை அலைகள் வந்துவிட்டது. நல்ல நேரம் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. என் அருகே நீ இருப்பதை இனி மெல்ல மெல்ல உணர்வாய். உனக்கு அனைத்து பிடியிலிருந்தும் விடுதலையாகிவிட்டது என்பதை முதல் நல்ல செய்தி. நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? கஷ்டங்கள் வரும் தருணங்களில் நீ நிலைகுலைந்து போகக்கூடாது. நடப்பதையெல்லாம் ஜீரணிக்க முடியாமல் திண்டாடுகிறாய். அதை விட்டுவிடு. எதையும் நம்பி யாரும் இல்லை, எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமாக இரு. இந்த முருகப்பெருமான் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்பதையும் நீ மனதில் கொள்ள வேண்டும். நம்பிக்கையாக இரு, அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு. உன்னிடமிருந்து விலகி போனது போகட்டும். அதற்காக நீ அப்படியே உட்கார்ந்துடக்கூடாதல்லவா? இன்னொன்றை மற்றொன்றையும் தேடு. அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல், நம்பிக்கை இழக்காமல் இருக்குமானால் உனக்கான வெற்றிப்படியை நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஆகவே சில சமயங்களில் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்கள் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ அந்த இடத்தில் வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பான குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுது நீ பொருளையும் நம்பிக்கையும் இழந்து விட்டாய். சில இடங்களில் அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மத்தியில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவைதான். காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன. ஆம் செல்லமே, இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான். இதோ இந்த முருகப்பெருமான் உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உனக்கான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ள இதோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அதை நீ தவற விட்டு விடாதே. அதே போலத்தான் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவைகளை எல்லாம் நாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய அர்த்தம் உனக்கு விளங்கும். வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் சரி, வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும்.
ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய். இது இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் நிச்சயமாக பாதுகாப்பேன். நீ பிரச்சனைகள் தடைகள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் படுகொழியில் அமிழ்ந்தும் இருக்கலாம். எதை கண்டும் வருத்தப்படாதே. பொறுமையை கடைபிடித்து கொண்டே இரு. அமைதியாக இருக்க கற்றுக்கொள். உனது துக்க நாட்கள் முடிந்துவிட்டன. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன். நீ சீக்கிரமாகவே அனைத்து இன்பங்களையும் பெறப்போகிறாய். இதோ உன் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது. அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும். என்னுடைய கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியையும் உன்னிடம் சேர்க்கவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த முருகப்பெருமான் கூறுகிறேன், எதற்காகவும் எப்போதும் கலங்கி நிற்க வேண்டாம் என்று. உன் கலங்கிய முகத்தை காண என் கண்களுக்கு விருப்பமில்லை. துன்பங்களை சந்தித்த வேளையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு இந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்று உறுதியாக போராடினாய் அல்லவா? ஆனால் இப்போது நீ இன்பங்களை சந்திக்கக்கூடிய வேளை. அது தெரியாமல் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஏன்? உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் இதோ முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கு பலனாக இன்பங்கள் வாரி வாரி வழங்கப் போகிறேன். இன்பமயமான வாழ்வை நொடிப்பொழுதில் அடையப் போகிறாய். நிச்சயமாக கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது. ஆம் சொல்லமே, நம்பிக்கையை மட்டும் தளர விட்டு விடாதே. உனக்கான பாக்கியமான காலங்கள் எல்லாம் நெருங்கி வந்துவிட்டது உன்னிடத்தில். இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருகிறதோ, குளிருக்கு பின்னால் எப்படி வெயில் வருகிறதோ, அதே போலத்தான் உன்னுடைய துன்பத்திற்கு பின்னால் இன்பமயமான காலமும் நல்லதொரு காலமும் வரப்போவது உறுதி உறுதி உறுதி. உனக்கு வரும் நல்லதொரு செய்தியை தொடங்கப் போகும் நாள் இதுதானாக என்று எடுத்துக்கொள். உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. உனக்கானது நல்லது என் ஆசீர்வாதத்தோடு கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன். உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. அனுபவிக்க மகிழ்ச்சியோடு இரு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். ஓம் கதிர்வேலா சரணம் சரணம்.